ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் ஒரு வழியாக கூப்பிட்டு வந்து குறுக்கால உட்கார வச்சிட்டாங்க. உட்கார வச்சது மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா பையனுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க 2 பேரும் பிடிச்சிருக்குன்னு தலையாட்டினாங்க. பிடிச்சிருக்குன்னு தலையாட்டினதுக்கு அப்புறமா சரி மறுபடியும் இதுக்கப்புறம் மேலே பேசுவோம், எப்போ நிச்சயத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நாள் பார்க்க சொல்கிறாங்க. இது மாதிரி அடுத்த வாரத்தில் ஒரு நாள் நல்ல நாள் வருதுங்க, சிம்பிளாக வீட்லேயே நிச்சயம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டாங்க. உடனே நம்ம பாண்டியனோட பொண்ணு இருக்கேன், அந்த பொண்ணு இருந்துட்டு எப்படி வீட்லேயே நிச்சயம் வச்சுக்கலாங்கிறீங்க, மண்டபம் பார்த்து பிடிக்க வேணாமா, இல்லை சிம்பிளாக வச்சுக்கலாம், ஏன்னா சொந்தம் நிறையா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் யாரையில் சுற்றுறீங்க, இன்னொன்று என்ன பைத்தியக்காரனா நினச்சிட்டு இருக்கல அப்படிங்கிற கதை டைலாக் இவங்களுக்கு தாங்க பொருந்தும். அதுக்கப்புறம் ஒரு வழியாக சரின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் மண்டபத்தில் பெருசாக கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்ல அதுக்கும் அவங்க பிளான் பண்ணுறாங்க. அதாவது ஒத்துக்கிற மாதிரியே ஒத்துக்கிட்டு இவங்க வழிக்கு இவங்களை கூப்பிட்டு வராங்களாமா. இந்த அளவுக்கு அறிவாளியாக இருப்பாங்கன்னு யோசிச்சு கூட பார்க்கல. நம்ம பாண்டியன் குடும்பம் இந்த அளவுக்கு முட்டாளாக இருக்கும்னு யோசிச்சு கூட பார்க்கல. நம்ம மீனாவுக்கு எங்கேயோ தட்டுப்படுது, அதாவது தப்பாக இருக்கேன்னு மனசில் பராண்டது போல். சரி பச்சி சொல்லுதே பக்கி கேளு பக்கி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வழியாக வந்துட்டு சின்ன மண்டபத்தில் வச்சுக்கலான்னு அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. அவங்க பிளான் பண்ண வழிக்கு இவங்களும் வந்துட்டாங்க. சரி எது நடந்தாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு சரவணன் கல்யாணம் நடந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பேசி முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இவங்கெல்லாம் கிளம்பி போனதுக்கப்புறம் தங்கமயில் காட்டுன்னு கத்துது. என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, நீ மாட்டில் 80 பவுனுன்னு சொல்கிறியம்மா, 8 பவுனு கூட நம்மள்ட்ட வழி இல்லையே, நீ ஏமா இப்படி போய் சொல்கிற அப்படின்னு சொல்ல, இப்போலாம் கவரிங்கே பவுன் மாதிரி இருக்குடி, அதை போட்டு ஏமாத்தோண்டிங்குது, நீ பண்ணுறதை பண்ணிவிடுவேன், நான் தானே வாழ போகிறேன், ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாங்க. அதுக்கு ஒரு டைலாக் வேறு அடிக்குது, பொய் சொல்லி இது மாதிரி கல்யாணம் பண்ணலான்னு சும்மாவா சொல்லுவாங்க அப்படின்னு. பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுறது அந்த காலங்க, இப்போலாம் கல்யாணம் பண்ணால் வேறு லெவலில் நடத்துகிறாங்கிறது அவங்களுக்கு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.